என்னக்கா ஒரு மாதிரி ஆக்கியே? ஏன் உடம்பு நமக்கு சரியில்லையாக்கா? ஆமாடி மொட்டச்சி, ஒன்னும் மேலுக்கெல்லாம் சரியில்லை. கை கால்கள்லாம் முறிச்சுக்கிட்டு கொது 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 கொதுலாம் வருது. ஐயக்கா பாவம் ஆளுங்க உருகி போயிட்டியே. ஒரு சுத்து நல்லா இழைச்சு போயிட்டப்போ நல்லா ஒரு நாட்டுக்குள்ள இடுவே அடிச்சு சூப் வச்சு குடிக்க கூடாது. ஒன்னும் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஏன் நண்டு என்ன வாங்கி எதுவும் போட்டு குடிச்சா உடம்பு எடுப்பு வலி இருக்காதுக்கா. மாடி மொட்டச்சி, அவன் எதுக்கு எடுத்தாலும் ஓமட்டுதுன்னு கார்வாடு குழம்பு வைக்க மாட்டேங்கிறான். அவன் நாட்டுக்குள்ள இருந்து எனக்கு அடிச்சு ஊத்த அம்மட்டு நிக்கிறதே அந்த கீரிப்புல வைக்க போறேன். அம்பட்டு தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு குஞ்சு இல்லாம. என் வீட்டுல இருந்து கோழி ஒன்னே ஒண்ணு போதே 2 கோழி குஞ்சு தூக்கிட்டு இது. அதை எப்படி மொட்டச்சி அடிக்கிறது? 1000 ரூபாய் சொல்லுவாங்க. வெளியில போய் கேட்டா நாட்டுக்கோழி வேலை 1000 ரூபாய்னு அநியாயமா சொல்றாங்க. அடி சண்டாளி, இம்புட்டு வேலை பார்க்குற மனசுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாட்டுக்கோழி அடிச்சு சூப்பு ஊத்துறது இல்ல? பாவம், அதுதான் இப்படி தெம்பே இல்லாம தெம்பத்து போய் தெரியுறேன். அடி மொட்டாச்சு, அந்த போண்டா கோழி இருக்கிறே அந்த வெள்ளை கோழியை தாண்டி இப்படி வாங்கிட்டு வந்து கிரேவி பண்றோம்னு அதை ஏன் இப்படி சோத்துல வளைச்சு ஊத்துறாடி? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது இல்ல. என்னத்த சொல்ல அவகிட்ட? கிரேவு பண்றாங்களா? கிரேவு போண்டா கோழி வாங்கி அது எதுக்கு ஒன்னத்துக்கு ஆயக்கத்தை பிடிச்சிக்கிட்டு சும்மா சக்கையை பிடிச்சிக்கிட்டு சவ சவன் திரு துப்பியலாக்கா? அக்கா ஆனா வெள்ளத்தேக்கா, ஆனா சொன்னமுன்னு போய் இந்த ஆட்டுக்கோழி வச்சு ரசத்தை வச்சு குடிக்கிற மேல் வலி கை கால் வலியில எப்படி பறந்து போகுதுன்னு பாத்துட்டு என்கிட்ட சொல்லுறேன். போய் ஒரு மனுஷன் ஒழுங்கா அவள்கிட்ட சொல்லி அடிச்சு ஒரு கோழியை வாங்கி ஒழுங்கா சூப்பு வச்சு நல்ல ரசமா நல்லா தட்டி போடுறோம்க்கா. இஞ்சி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் தட்டி போட்டு வச்சு குடிச்சாவளே இருக்குது. சளியில அத்து போகும். அது மாதிரி பண்ணி குடி பாவமா இருக்குது உடைய பாக்கப்போ. சரி மொட்டச்சி, என்னத்த இருந்தாலும் என் மேல உனக்கு ஒரு தனி பாசமா தான் இருக்கு. இம்புட்டு அக்கறைப்பட்டு சொல்ற. சரிடி வச்சு ஊத்தி குடிச்சு போறமடி. சரிக்கா பாசம் இல்லாம போயிருமா அப்புறம்? எக்கா சரிக்கா நடக்க நல்ல வேடா கோழி முட்டை கோழி அவள இருக்கு. இந்த கோழி பண்ண 2 தான் என் வீட்டை நாசம் பண்ணதுல வந்து எவட்டு கோழியும் தெரியலையே. இப்படி ஒரு கோழி அடிச்சு குடிச்சா அவளே இருக்கு. ஒரு மாசத்துக்கு அண்ணன் தண்ணி உண்ணாம வேலையை பார்த்து போறலாம் போலையே. அம்படு தெம்ப ஆகி போயிடுறான். இந்த மொட்டச்சி வேற பின்னாடியே வர்றாளே. இல்லாட்டி இப்படி பிடிச்சு கொண்டுட்டு போயிருவோமா? இதுவே நம்ம வீட்டை நாசம் பண்ணி தொலைதுகளே. அந்த ரேசரிசி வாங்கி வைக்க முடியுதா? அந்த மூடையை குட்டி தள்ளிப்புது கொத்தி ஒண்ணு வச்சு தொலைய முடியல. நேத்து தான் 1 லிட்டர் எண்ணெயை வச்சிருந்தேன், மடான்னு சாச்சு விட்டு போயிருச்சு. சூன்னு விரட்டினவனே இன்னைக்கு இருக்குது. உன்னையே தேடிக்கிட்டு இருந்தேன், எவனும் தெரியலைன்னு. நீ அவன் சொல்ற நேரத்துல கரெக்டா என் கண்ணில் ஆப்பிட்டு எப்படி 1 லிட்டர் எண்ணெயை சாச்சு விட்ட உன்னைய இன்னைக்கு எண்ணெயிலே கொதிக்க இவ வேற இருப்பாளே. இவள்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிச்சு இவளை அனுப்புறது? பாப்பா எதையாவது பேசி அவளை போ சொல்லிடுவோம். என்ன வயிற்றுன்னு கலக்குதே? அடி மொட்டச்சி, என் தலையில கணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும். நீ வீடு பக்கம் போ. நான் இப்படி காடுக்கிற பக்கம் ஒதுங்கிட்டு நான் அப்புறம் வரேன் வீட்டுக்கு. மதிய வாக்கில் வரவேன். போடி நீ கணத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்படி இறக்கி வச்சுக்கிட்டு இப்படி போயிட்டு வரேன். போ. சரிக்கா கணமா தான் இருக்கு. என்னாலையும் தான் நிக்க முடியல வச்சுக்கிட்டு. நான் போயிட்டு வரேன். அப்படி போயிட்டு வாமே போ. அப்பாடியே இந்த மொட்டச்சியை போக சொல்லமுன்னு கணமா இருக்கு குணமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நிப்பா. போய் தொலைஞ்சிட்டா மொட்டச்சி. இந்த வாரேன் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இந்த வாரேன். என்ன காணோம் பொறடிலாம் பிடிச்சி இழுக்குது. இந்த சுருமாடை வச்சு அப்படியே ஒரே அமைக்க பிடிச்சிட வேண்டியது. ஒன்னு கையில ஆப்பிட்டாலும் சரி, 2மே ஆப்பிட்டாலும் சரி, தூக்கி கொண்டுட்டு போயிடுவோம். ஐயா கத்தி தொலைதுகளே ஒண்ணு ஓடி போயிருச்சே. இதோட அது நல்ல குண்டாணி கோழியா நல்ல முட்டை கோழியா இருந்துச்சு. பொதுக்குள்ள இருந்துச்சு. ஓடி போச்சு. நல்ல 2 கிலோ 2.5 கிலோ கறி சேர்ந்திருக்கேன். போச்சு. இது வேற அப்படிமா அமைக்கிறது துண்ட போட்டு தூக்கிடுறீங்களா தாயே? அன்னைக்கு ஒரே பொடியா பிடிச்சு விடல. சத்தத்துல போட்டு போறாத. எல்லாரும் பேர் சத்தத்துல போட்டு போறாத. நல்ல கோழியா தான் இருக்குது. சத்தத்துல போடுது இல்லையே. நல்ல இதுவும் காணாம அதே இருக்குது. 1.5 கிலோ கறி சேரும் போல. 1.5 கிலோ கறியாவது இருந்தாவே நம்ம குடும்பத்துக்கு காண. நல்ல ஆவணம் மொச்சுக்கு அள்ளி வச்சுக்கிட்டு திம்ப. ஏன் மயனும் நல்லா திம்ப. அது இப்படி அள்ளி வைக்கணும்ல நம்மளுக்கு. நல்ல 1.5 கிலோ கறி இருக்கு. போதும் நைசாப்புல தூக்கி கொண்டுட்டு போயிடுவோம். ஐயா இந்த கையில கோழியை வச்சிருக்கான். வேற எப்படி தாயில தூக்குறது? சுப்பு கேட்ட இந்த சுப்பு கேட்ட போட்டுட்டு போனா கோழியை கொண்டு போனா நம்ம மேல டவுட் டவுட். என்ன பண்றது? எப்படியாவது முக்கி தட்டி தூக்கிட்டு போயிடுவோமா? தூக்கிதான் பாப்போம். கோழியில பறந்து போருமே.
இந்த கீரைக்கு புளிக்குழம்புக்கு அப்படி பிடிக்கும் நம்மளுக்கு. இந்த மாசம் ஆனதும் போதும் கீரையும் பிடிக்க மாட்டேங்குது, புளிக்குழம்பு பிடிச்சதும் பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்காததும் பிடிக்க மாட்டேங்குது. எதவே தின்னு தொலைகிறது. நாக்கெல்லாம் மலு 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 மலுன்னு இருக்குது. கீரை ஒரு டேஸ்டும் இல்லையே, சப்படி இல்ல தெரியுது. எப்படி திங்கிறது? ரொம்ப ஜோர் தொண்டையில இறங்குது இல்லையா? யார் வீட்டுக்காரு என்னடி புலம்பிக்கிட்டு இருக்கவ? கீரை புளிக்குழம்பு எப்ப பார்த்தாலும் இதே வச்சு ஊத்துனா மனசு திங்க முடியுமா? அப்படி ஒரு புள்ள கச்சி புள்ளதான் உனக்கு தான் தொண்டையில இறங்குமா? நல்ல ருசியா வச்சு அடிச்சு திங்க வேணா? இந்தாடி இந்தாடி பொடி 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 நல்ல பால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வச்சிருந்தா 1000 ரூபாய் சொன்னாடி 800 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து போட்டு இந்த பொடி மடி பிடிச்சி நல்ல காசை நல்ல மிளக தட்டி போட்டு நல்லா வையபடி வச்சு நீ குடிச்சு போட்டு எனக்கு இப்படி ஊத்தபடி 800 ரூபாய் சொன்னேன். நான் 200 ரூபாய் கொடுத்துக்கிறேன். நீ ஒரு 500 600 ரூபாய் நீ தண்டு பொருள் கொடுக்கறதுக்கு போ, இந்த வாங்கிட்டு போ. கேளவி நீ சுத்தி பறக்கவே போனே. வேற பறக்கி வரவியா? காட்டுக்குள்ள போயிட்டு வராம யார் வீட்ல போய் கோழி இல்ல வாங்கிட்டு வந்தோம் சொல்ற? வாங்குன கோழி எங்கப்ப? 800 ரூபாயா? 800 ரூபாய்க்கு இப்ப யார் தரா? நான் கூட தெருவுல விசாரிச்சு 1000 ரூபாய் 1050 ரூபாய்ங்கறாங்க. உனக்கு 800 ரூபாய்க்கு தரறா? ஆமா, அதென்ன கையில என்ன? கையில தலைக்கு மாட்ட ஹெல்மெட் மாதிரி வச்சிருக்கேன். அப்ப வாங்கிட்டு வந்த கோழி எங்க கிளவி? வெயிலாவா போடுது? வெயில அடிச்சுல தூள் கிடப்புது இப்பவே. இனி சித்திரை மாசம்ல எப்படி தாக்கு பிடிக்க போறோம்னு தெரியலையே. நல்லா கேள்வி மேல கேள்வியா கேப்பா, கொஸ்டின் ஏண்டி அந்த ஒத்த வீட்டுல தாண்டி வாங்கிட்டு வந்து கோழியா நினைச்சு என்ன விலைன்னு அந்த தங்கச்சி கிட்ட கேட்டேன். வேணுமா புடிச்சிட்டு போங்க 800 ரூபாய் கொடுத்துட்டுன்னு சொன்னா அது தாண்டி போ மேல யாரும் வந்துச்சு. புள்ள தாச்சு புள்ள நல்லா திம்பாலேன்னு வாங்கிட்டு வந்தா கேள்வி கேக்குறா. கேள்வி என்ன கையில எலுமட்டா? அந்த எலுமட்டுக்கெல்லாம் நான் எங்கடி போறேன்? இது தாண்டி வாங்கிட்டு வந்த கோழி எவ்வளவு பார்த்தா கண்ணுன்னு பட்டு போறோம். இப்ப பெரிய கோழியை வாங்கிட்டு போய் திங்கிறாங்களே மாமியார் மருமகளும் கண்ணு வச்சு போடுவாங்க ஊருக்காரிங்க. அதுதான் துண்டு வச்சு சுத்திக்கிட்டு வந்திருக்கேன். இந்தாடி நைசாப்ல பிடிக்கிட்டு பறந்து வந்து ஒத்த விட்டு ஓடி போயிடும். ஆமா, நான் என்ன பாத்திருக்கேன். அந்த ஒத்த விட்டு சாரா வீட்டுல நல்ல கோழியாக தெரியும். இது என்ன நாத்தா? கோடல புடுங்குது கர்மா. யா கிழவி உன் துண்டுல இருந்து நாத்தம் வருதா? ஏ கிழவி, இந்த துண்டு தோச்சியா இல்லையா? தோச்சி எத்தனை மாசம் ஆச்சு? இப்படி நாத்தம் புடுங்கி எடுக்குது கர்மா. அந்த கோழி நேரம் உசுரோட இருக்கு. கோழியை கோழி கலந்து நெருக்க தேவையில்ல. அதுவே இந்த வாடகை பிடிச்சி நேரம் செத்து போயிருக்கும். பாப்பா கோழி என்ன நிலைமையில இருக்குதுன்னு. ஐயோ, இது ஒரு செம்மா. இந்த செம்மத்துக்கு வந்து கொடுத்தேன். இதுவே காட்டி கொடுத்து விரும்பலையே விட்டேன். ஆரி அதுக்குள்ள இருக்குடி வெளியில ஏறடி. சும்மா வெட்டி கதை வெட்டி பேச்சு பேசுவா. நல்ல கோழியாவே இருக்குது. ஏ கிழவி, இந்த கோழி எவ்வளவு விக்க மாட்டாளே நினைக்கலாம். நல்ல முட்டை கோழியால இருக்குது. யா எப்படி உனக்கு கொடுத்தா 800 ரூபாய்க்கு அவ? ஆமாடி, அப்படியே யாரும் ஓசில தூக்கி கொடுத்து விட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க ஏது கொடுத்தான்னு அதுதான் சொல்றேன்லடி 800 ரூபாய்னு. ஒழுங்கா 600 ரூபாய் காசு நாளைக்கு எடுத்து வை. போ இப்ப குழம்பு வை. பாடி பாடி போய் வேலையை பாடி ஜோலியை பாடி பாடி. 800 ரூபாயா? யா கிழவி இப்படி அந்த பிராய கறியாவே எடுத்து தின்றுக்கலாம்ல. இதே 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். வேணாம் கிழவி போய் கொடுத்துரு. 800 ரூபாய்க்கு தான் எப்படி கிடைக்காது? எப்படி 1000 ரூபாய் கோழியா இருக்கும்? சரி கொடுத்துட்டு வந்துறியா? காசு இல்லையா கிழவி? கொடுத்துட்டு வந்துறியா? அது ஒண்ணுமில்லடி. உனக்கு காசு வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட கொடு. அது ஒண்ணும் சொல்ல மாட்டா. எல்லாம் நம்ம புள்ள தானே. ஒண்ணும் சொல்ல மாட்டா. உனக்கு காசு கையில எப்ப இருக்குதோ அப்ப கொடுடி. இப்ப போய் குழம்ப வையடி பசிக்குதே. அசுக்கு பிசுக்கு நல்ல சொல்லியே கிழவி. குழம்பு வைனா அப்படியே போட்டு சுடுதல்ல போட்டு அமைக்கி போய் வந்து தந்துறேன். வேந்து தின்னு போறியா? கிரில் சிக்கன்ங்கறாளே அப்படியே ரெக்கைய கூட பிச்சாம. கிழவி மண்டை போ போய் ரெக்கையெல்லாம் பிச்சாங்க போடுடு. நான் பால் கிழவி அடுப்பு எரியுது. அதனால கோழி வாட்டிக்கிட்டு மஞ்சள பூசி வாட்டிக்கிட்டு நாளைக்கு இருக்கு தந்தா குழம்பு வச்சு நாளைக்கு போவுத்துவேன். இல்லாட்டி அப்புறம் அப்படியே போய் திங்கறாத போய் பிச்சு தின்னு. அப்படி என்னன்னா உனக்கு பசிக்குதுனா அவன் குழம்பு கொஞ்சம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண முடியாது. திங்கறியா அப்படியே. இந்த வேலை நம்ம தலையில தான் வந்து விடணுமா? அது கூட முடி. என்ன எப்பதான் பழகுறது? கோழியை பிச்சு போடுறதுக்கு எம்படி நேரம் ஆயி போயிரா? ஏன் நான் உட்கார்ந்து பிச்சு போடுறது? சரி கொடுத்து தோலை அப்படி. எங்க அவன் ஆர்வா எடுத்து வர சொல்லி. ஆர்வா எடுத்து இந்த கால் அறுத்து போட சொல்லி வர சொல்லுவா. நல்லா இருக்க கிழவி எங்கடோ நாட்டுக்குள்ள பிடிச்சு வாங்கிட்டு வந்துருச்சு. சரி நாட்டு செத்து போச்சே மலமலன்னு இருக்கிற இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிழவிக்கு காதை நம்ம மைண்ட் வாச கரெக்டா கேட்ச் பண்ணி போடுது. கிழவி ஒரு கோழியோட பிடிச்சு தூக்கிட்டு வந்து பிடிச்சேன். காசு எங்கடா அது கொடுத்து போறோம். பாத்துக்கோ நம்ம முடியாதுன்னு சொல்லி போடுவோம். அத்தனை போட்டு சரி கிழவி மேல சீக்கிரம் ஆகணும். சாட்டு போடுனே உனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னேன். கோழியை பார்த்தோன்னே எனக்கு பசி போட கில்லுது. சீக்கிரம் வாட்டு கிழவியோ. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் லாலலா டேய் தம்பி அட சொல்லு பே. இங்க வாடா. இங்க கேக்குதா உனக்கு? டேய் என்ன
என்ன பெத்த தாயே, என்ன பெத்த தாயே, உனக்கு என்ன வேணும்? என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிறியே, நான் பாவி அடிக்கிறியே. உன்னை பத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. அட வாடா, அட வாடா, வந்தோட அப்படியே படுத்துலாம் வேப்ப மரத்துல கட்டில தூக்கி போட்டு வீட்டுல என்ன ஏது ஏது சரி எது வேலை எதுன்னு பார்க்க மாட்டேன். அப்படியே வந்து சொகுசா காலம் கப்பா கப்பா நீடிட்டு படுக்கலாம் தெரியும். வாடா வாடா, இந்த கோழி செத்த பிள்ளை வாடி தட வாடா வாடா. அதெல்லாம் முடியாது முடியாது. அம்மா 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 பேசாம போமா போமா. சும்மா ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க விடாம அதை பண்ண இதை பண்ணுன்னு அப்புறம் வாடி தன்ப, அப்புறம் ஒழுங்கா வாட்டலையும் அப்புறம் நல்லா வாடினா கறிக்கு பிடின்னு சொல்லுவேன். அப்புறம் கூட கத்திக்கிட்டு திரிக்கிட்டு இருப்பேன். உன்னால காசு போச்சுடா, கோழி போச்சுடா, அது போச்சுடான்னு. இந்த வேலைக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. போமா போமா, உன் சங்கத்தமே எனக்கு வேணாம். உன் வேலை எதுவும் சொல்லியது நீனே போய் பாத்துக்க. அட போமா, என்ன நிம்மதியா தூங்க விடுவியா? பொண்டாட்டிக்கெல்லாம் ஓடி 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 வேலை பார்ப்பேன். சேலை முந்தான சேலை கூட துவச்சு போடுவேன். ஆத்தாக்கு சொன்னா அப்படியே உடம்பு வலிச்சு போய் படுத்துக்குவேன். ஆட போய் தொலைடா. என்ன ஐத்த கிழவி சுட்டாச்சா மாட்டியாச்சா? வேலை முடிஞ்சா? கிழவி ஆச்சா இல்லையா? பதில் சொல்லுதாரு பத்தியா? கிழவி சீக்கிரம் 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 ஆகட்டும் வேலை. ஏறுமடி பாருமடி இப்பதான் ஆடிக்கிட்டு இருக்கோம்ல. நானே வீணா பண்ண படுத்து கிடக்கேன். உன் புருஷன்காரன் வந்து அடுப்ப பத்த விடாஞ்சு நெருப்பு மூட்ட மாட்டேங்கிறேன். இந்த கோழியை பிடினா பிடிக்க மாட்டேங்கிறேன். ஒரு வேலைக்கு அசைய மாட்டேங்கிறேன். இப்படி தின்னு வந்து படுத்துக்கிறானே, ஏன் வேலை எப்படி பார்க்க கூடாது? கிழவி என்ன நீங்க பார்த்து நாங்க கறி வேலை செய்யுது. கறி ஈரி பிடிச்சா நல்லா இருக்கும். சொல்லு கிழவி, நான் கறி பிடிச்சா கோல்ல வாரையில அடிச்சு வாயில வைக்க முடியுமா? மூக்குல குத்து கிழவி. கிழவி பார்த்து ஒழுங்கா பக்குவமா நாட்டு கிழவி. இப்படி காசை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் குழம்பு நம்ம வீணா போச்சுன்னா நல்லாவா இருக்கும்? யோ சொல்லி ஏன் ஆத்த கைப்பா வர கஷ்டப்படுதுல? யோ பாவம் நம்ம கண்ணுல கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வாடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஹெல்ப் பண்ணியா? போயா போய் இப்படி பிடிச்சுக்க. இல்லாட்டி நெருப்பு எப்ப சரிசமமா ஒழுங்கா அப்படி எரிச்சு விடியா? போயா படுத்துக்கிறாங்க படு. நல்லா அப்புறம் ஆக்கி ஊத்தமா மட்டும் நல்லா மூக்கு பிடிக்க திங்க வந்துருது. போயா போய் வேலையை பாப்பியா? போங்கட ரோசா, சும்மா உடம்புடம்பெல்லாம் வலிக்குது. செத்த மனுஷனை படுக்க விட மாட்டீங்களே ரெண்டு பேரும். மாமியா மருமகளை சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை போட பாடா படுத்துறது. அதை பண்ணு இதை பண்ணு, அதை வெட்டு இதை கொத்தணும். போய் என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும், போங்க. விளக்க மாட்டுக்கட்ட அசைறானே. இப்படி அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு டங்கு போறேன். வேலைக்கு வரேன்னு வீட்டுல ஒரு வேலைக்கு அசைய மாட்டேங்கிறேன். ஆத்த மட்டவனால இருக்கிறேன். பாவம் புள்ள இப்படி வேலைக்கு போறானே, கஷ்டப்படுறானே இந்த குடும்பத்துக்காக. ஒழுங்கா ஆக்கி அவளை போட மாட்டேங்கிறானே. கஷ்டப்பட்டு கோழி அவன் பிடிச்சிட்டு வந்தா இப்பதான் அதிசயம் பண்றேன். ஒரு சுட்டு தர மாட்டேன், வாட்டி தர மாட்டோம்னு. அம்மா நான் கஷ்டப்படுறேன் தானே பிடிச்சிட்டு வந்தேன். அப்ப நீயே உன் கையால எல்லாம் பக்குவமா பண்ணுமா? உன் கை பக்குவம் இருக்கே என்ன பெத்த தாயே. உன் கை பக்குவம் இந்த உலகத்துல எந்த பொம்பளைக்கு வருமா? என் பெத்த தாய் அப்படி வாட்டி அப்படி குழம்பு வச்சா வனரோசா, எங்க அம்மாவையே குழம்பு வைக்க விட்டு வனரோசா. என் அம்மா கை பக்குவத்துல குழம்பு வச்சாலே இருக்குது. நல்லா ஆக்கி ஊத்துறது மட்டும் வனரோசா உன் கை பக்குவம் இருக்கேன்னு சொல்றது. இப்ப அப்படியே உள்டா அடிக்கிறது. வேலை பார்க்க சொன்னவனே அப்படியே உள்டா அடிக்கிறது. யோ சொல்லி நீ நல்லா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற. நல்லா ஆளுதான் போ. கை பக்குவம் ஆத்த கை வர்ணிக்கிறாருன்னு சொல்லலாம் வேணும். வனரோசா நீயே நல்லாத்தான் வைப்ப. இருந்தாலும் எங்க ஆத்தா கை பக்குவம் மாதிரி வருமா? எங்க ஆத்தா கை பக்குவம் நான் தூக்கத்திலேயே நக்குவோம். அப்படி இருக்கும்ல, அப்படி அருமையா அமிர்தமா சமைச்சு போடுறேன் எங்க ஆத்தா. அந்த பக்குவத்தை நீ கத்துக்கணும். முடியாது நல்லாத்தான் வைப்ப, இருந்தாலும் அந்த அளவுக்கு முடியாதுல்ல. யோ என்ன இந்த அம்மா புகழ்ச்சி ஆத்தான்னு ஓடுதே, பாத்து பேசணுமியா? அப்புறம் அடுத்த வேலைக்கு கஞ்சி கிடைக்காது. பாத்தியா பாத்து. யா பெத்த நாய, வேலைக்கு போயிட்டு உடம்பு ஆளுப்பா இருப்பேன். அவனை வேலை பார்க்க சொல்லக்கூடாது. ராசா நீ படுத்துக்கையா அம்மா உனக்கு வச்சு ஊத்துறேன். என் ராசாவுக்கு என் கை பக்குவம் பிடிக்கும்ங்கிறானே. அவ கிடக்குறாடே என் தங்க மயனே. நீ படுத்து ரெஸ்ட் எடுடா. நான் உனக்கு ஆக்கி ஊத்துறேன். இந்த ஆத்தா இருக்கிற வரைக்கும் நீ ஆட வேலை பார்க்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த கலந்த உனக்கு கஞ்சி ஊத்தாட்டி என்ன? ஓ ஆத்தா நான் இருக்கேன். உனக்கு அப்படி அடிச்சு இடிச்சு கொட்டி ஊத்திட மாட்டேன். என்ன பெத்த பையனே, இன்னும் என் கை பக்குவத்தே சொல்றானே இப்படி. அம்மா ஏதோ சும்மா நீ முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இதை வாட்டி தடா வேலையை பாருடான்னு சொல்லிவிட்டேன். உனக்கு வேணாமடா. நீ நல்லா தூங்கி எந்திரு. அம்மா சுட சோற வடிச்சு போட்டு அந்த குழம்பு எல்லாம் கலக்கி போட்டு நல்லா வச்சு போடுறேன். எந்திரிச்சு அவனை சாப்பிடலாமடா. தூங்குடா. அவன் வெட்டி தனமா பேசிக்கிட்டு இருப்பா. அவன் அந்த வீடு ஒன்று போக சொல்லி போட்டு நீ தனியா நிம்மதியா தூங்கி எந்திரிடா. கிளவி நீ நல்லா தான் ஒரு சுத்துக்கு வருவேன். எம்மா ஆத்தாள் மயனும் மாறி நல்லா பேசுறீங்களே. வந்தவன ஓ புருஷன் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், வெட்டி பார்க்க மாட்டேன், படுத்துக்கிறேன், தூங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்டா என்ன பண்ணிவிட்டு வேலைக்கு போறேன் சொல்லிவிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கு அசைய மாட்டேங்கிறான்னு திட்டிவிட்டு இப்ப அப்படியே ஆத்தாவை போறது பேசவனே பல்ல பத்தியா கிளவிக்கு. யோ சொல்லி எம்மா ஆத்தா பண்ண தெரியுது பாத்து கிளவி பாத்து. நல்ல குடும்பம்டா சாமி. ஆத்தா நல்ல மையன், நல்ல ஆத்தா போங்க. அப்புறம் வனரோசா எப்படி எங்க அம்மா நீ வேலை பக்கத்துல திட்டினதை எப்படி கவுத்து விட்ட பத்தியா? இதுதான் சுருளி.
என்ன நினைச்ச? வனரோசாவோட ட்ரைனிங்னா சும்மாவா? சரிதாயா சரிதான் போ. அங்க என்ன மடி ரெண்டு பேரும் குத்து 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 குத்துன்னு போறங்கறியா? என்ன பேசுறது சத்தமா பேசுற நான் கேட்டுக்கிட்டே வேலைய பார்க்க மாட்டேன். கிழவி என்ன பேச போறாரு? காதுல வந்து ஆத்தாவத புகழ்றாரு. ஆத்தா புகழ்ச்சி நடக்குது. இந்த மனுஷனுக்கு வேற என்ன தெரியும்? ஏன் பெத்த மையா புகழ்றானா? என்னை பத்தி புகழ்றானாக்கா பொறுக்காதே. உனக்கு பொறுக்காத மடி. என்னை பத்தி நாலு வார்த்தை நல்ல விதமா மையன் சொல்லிட்டா உனக்கு தான் பொறுக்காத. பொக்கார் புகாரி பொக்கார் புகாரி. எம்மா உங்க ரெண்டு பேர் பரிசைக்கு நான் வரலம்மா. என்னம்மா பண்ணுங்க ரெண்டு பேரும் மாத்தி 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 போறதுக்குறீங்க, திட்டிக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் வந்து கேட்டா ஏன் என்னைய கேளுங்க. எம்மா போய் தொலைங்க ரெண்டு பேரும் போங்க நான் போறேன். ஆடி பாடி என் மகன் நிம்மதியா தூங்கி வந்து கேட்டேன். பா ஐயா ராசா ஏ ராசா அப்படியே சூப்பா கலக்கி போட்டுறவா இல்ல அம்மா அந்த சுக்கா ஐக்கானுங்கிறாங்களே காரைக்குடி செல்ல சிக்கன் சிக்கன் ஏதாவது சட்டி நாடு சிக்கன் அப்படி போடவா மிளகுத்துல போட்டு பரட்டி வைக்கவா நல்லா இருக்கும். ஆமாமா ஆமாமா, நல்ல மிளகுத்துல போட்டு நல்ல பெரட்டல் மாதிரி ஒண்ணு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்க ரசம் எதுவும் வச்சாலும் வைங்கம்மா, அதுவே நல்லா இருக்கும். அப்ப அப்ப சாரிப்பு 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 நீங்க சொன்னது மாதிரியே பண்ணி வச்சு பிறப்பு. நீ என்ன இப்படி வேடிக்கை பாக்குறவன்? நீ பாடி என் மகனுக்கு எப்படி வச்சு ஊத்தணும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி பேசிட்டு நான் தான் வச்சு கொடுப்போம் அவனே சொல்லிவிட்டேன்ல. அப்புறம் நான் பாத்துக்க வேண்டிய நீ பாடி உன் ஜோலியை பாத்துக்கிட்டு அப்பா நிம்மதி. ஓகே கிழவி ஓகே பாய். எல்லாவளையும் பாத்துரு. நான் வீட்டுல போய் ஒரு தூக்கத்தை நானும் போடுறேன். ஓ சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்யா ரொம்ப தேங்க்ஸ். உடம்புலாம் வலிக்குது. அம்மில வச்சு எப்படி மசாலா இசாலாம் அரைக்கிறது அப்படியே உடம்புல நோவுதே. தூங்க ஒரு தூக்கத்தை போட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். அப்படியே கிளவி ஐஸ் பண்ணி வேலை எப்படியோ அது தலையில கட்டிவிட்டேன். சரி எப்படியோ நம்மளுக்கு இன்னைக்கு சுதந்திரம், வேலை இல்லாம விடுதலை. ஓகே 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 நீ ஒரு தூக்கத்தை போடு.